தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். பூமியில் வாழ்கின்ற யாவும் அறின் மேல் உள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் அறின் மேல் உள்ள ஆகாயமும், வான்தூத சேனைகள் யாவும் தேவா உம்மை போற்றுதே. ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். சந்தீரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், சூரிய சந்தீரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், ஆகாய பறவைகள் யாவும் தேவா உம்மை போற்றுதே. ஆகா தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். காற்றும் பனி தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுதே. ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று
தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் கருத்துக்கள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு கூட பேசுங்க. அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நம்முடைய வார்த்தையை தியானிக்கிறோம் அப்பா. இது ஆண்டவரே, இந்த வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. வசனத்தை விதைக்கிறோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்ய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். யூ வில் நோ லாங்கர் சீ ஹார்ம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இனி தீங்கை காணாதிருப்பாய். உன் வாழ்க்கையில் இனி தீங்கு வருவதில்லை. இதுவரைக்கும் நீ துன்பத்தை கண்ட நாட்கள் அனுபவித்தது போதும். துன்பத்தை நீ அனுபவித்தது போதும். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று அவர் சொல்லும் வார்த்தையை நாம் கவனித்தால், அதுவரை அவர்கள் தீங்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது. தீங்கு என்பதாக இருந்தாலும் அல்லது தேவ பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதுவாகவே எதுவும் வருவதில்லை. அவைகள் வருவதற்கான வழிகள் அந்த மனிதனிடத்திலோ அல்லது அந்த ஜனங்களிடத்தில் இருந்தால் மட்டும் வரும். அப்படியானால் இனி தீங்கு வராமல் காத்துக்கொள்வது எப்படி என்பதை பார்ப்போம். தீங்கு நமக்கு எப்படி வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவது தீங்கு நமக்கு எப்படி வருகிறது? கர்த்தர் நம் நடுவில் இல்லாதிருந்தால் தீங்கு நமக்கு வரும். மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் நம் நடுவில் இல்லாதிருந்தால் தீங்கு வரும். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும்போது, அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவோ இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வசனம் தெளிவாக சொல்கிறது, எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் தீங்கு வரும். சிம்சோனுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, அவனை விட்டு கர்த்தர் எடுபட்ட பின்பு அவன் பலனை இழந்தான். அவனுடைய கண்கள் குருடாக்கப்பட்டது. கண்களை பிடுங்கினார்கள் எதிரிகள். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது எந்த தீங்கும் வராது. கர்த்தர் நம் நடுவில் இல்லாதிருந்தால் தீங்குகள் நமக்கு வரும். செய்தித்தாளை பார்க்கும்போது, ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது மனசுக்கு வேதனையாக இருக்கிறது. ஏனென்றால் உலகத்தில் நடக்கிற காரியங்கள், கொத்தாக ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பமாக மரித்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றுலாவுக்கு போனால் அங்கே பாதுகாப்பு கிடையாது. காரில் போனால் காரில் பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பற்ற சூழ்நிலை, தீங்கு சூழ்ந்திருக்கிற சூழ்நிலையிலே நாம் இருக்கிறோம். கர்த்தர் நம் நடுவில் இல்லாதிருந்தால் தீங்குகள் நமக்கு வரும். இரண்டாவதாக, கர்த்தரை நினையாமல் அவரை மறந்து விடும்போது தீங்கு நமக்கு வருகிறது. கர்த்தரை நினையாமல் அவரை மறந்து விடும்போது தீங்குகள் நமக்கு வருகிறது.
உபாகமம் 32ஆம் அதிகாரம் 18 முதல் 23 வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கே வசனம் சொல்கிறது, உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனதென்ன? உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடைவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையுள்ளாத பிள்ளைகள், தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கெட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது. அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும். அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேகப்பண்ணும். தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன். என்னுடைய அம்புகளையெல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நினையாமற் போனார்கள். கர்த்தரை நினையாமல் அவரை மறந்து விடும்போது நமக்கு தீங்கு வருகிறது. அங்கே சொல்ல 18ஆம் வசனத்தில், உன்னை ஜெனிப்பித்த கன்மலை நீ நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு, சற்று யோசிக்கணும், சற்று சிந்திக்கணும். நாம் கர்த்தரை நாம் எப்போது நினச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் மறந்தால் அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் மறப்பார். அவரை நாம் மறக்காமல் இருக்கணும். அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும் நாம். ஏன்னா அந்த பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று வசனத்தின்படி கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக நாம் வைத்திருக்க வேண்டும். கர்த்தரை நாம் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதான் சொல்றாரு, உன்னை ஜெனிப்பித்த கன்மலை நீ நினையாமற் போனாய். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்தையும் தம்மை கோபப்படுத்தின மீது மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள், தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். கர்த்தரை நினையாமல் விரும்ப தீங்கு நமக்கு வரும். மூன்றாவதாக, விக்கிரக ஆராதனை செய்யும்போது நமக்கு தீங்கு வருகிறது. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படி பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்தும் சேவித்தபடினால் கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்வார். கர்த்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார். என் அன்புக்குரியவர்களே, விக்கிரக ஆராதனை எது விக்கிரகம்? தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம், புகழ், துதி, நேரம், வேலை, பணம் வேறொன்றுக்கும் கொடுப்பது விக்கிரக ஆராதனை. நீ உன் வாழ்க்கையில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம ஒருவேளை பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். தேவனுக்கு உன் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்காம பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது அதுவே உனக்கு விக்கிரக ஆராதனையாக மாறுகிறது. அதுவே விக்கிரகமாக மாறுகிறது. பிரியமானவர்களே, அதான் வேதம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு. பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனை செய்யும்போது தீங்கு வருகிறது. நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பணம் பணம் பணம், கடவுளை மறந்துடுறாங்க, ஏசப்பாவை மறந்துடுறாங்க. அங்கே போனால் சகோதரர் டிஜே சங்கல் மெசேஜை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு விதவை தாயார் என்ன செய்கிறாங்க, மகனை
படிக்க வச்சு மகன் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. மகன் வெளிநாட்டில் போய் நல்ல கை நிறைய சம்பாதித்து அனுப்புவான்னு சொல்லி அனுப்பி கொண்டு இருந்தான். ஆனால் அந்த மகன் வெளிநாட்டிலிருந்து வருகிறான். தாயார் அந்த மகனை பார்க்க செல்லும்போது அந்த மகன் அங்கே பாடியாக வந்தான். சொந்த ஊருக்கு வரும்போது பாடி தான் கிடைத்தது. காரணம் என்ன? வெளிநாட்டில் ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்டி அந்த மகன் மரித்து போனான். ஒரே பையன், அந்த மகன் மரித்து போனான் என்று சொன்னார்கள். இந்த தாயாருக்கு என்ன செய்ய சொல்லுங்க? பணம் சொல்லி பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கடைசியில் மகனுடைய பாடி தான் கிடைச்சது. மகனை பார்க்க அவளோடு சென்ற தாய்க்கு வந்த அதிர்ச்சி மகனுடைய சரீரம்தான். பிரியமானவர்களே, நீ எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாய். முதலாவது நீ தேவனுக்கு முக்கியத்துவம் கொடு. உன் வாழ்க்கையில் சில பேர் பண்ணால் தேவனை விட பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பாங்க. அப்படி செய்யவே கூடாது. தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். முதலாவது தேவன், ரெண்டாவது குடும்பம், மூணாவது ஊழியம். நீங்கள் நிறைய பேர் குடும்பத்தை விட்டுட்டு ஊழியம் குடும்பம் தெருவில் நிற்கும். குடும்பத்தில் அடுத்த வேளை சாப்பாடுக்கு வழி இருக்காது. குடும்பத்தை முதலாவது தேவனுக்கு முக்கியத்துவம் கொடு, ரெண்டாவது குடும்பம், மூணாவது தான் ஊழியம். விக்கிரக ஆராதனை செய்யும் போது தீங்குகள் வருகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தை, நாலாவதாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதை வெறுக்கும்போது தீங்கு வரும். எரேமியா 6:19 பூமியே கேள், இந்த ஜனங்கள் என் வார்த்தையை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். என் வார்த்தையை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கணும். வார்த்தை முக்கியம். வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? பிரியமானவர்களே, ஆதியாகமம் அங்கே பார்க்கின்ற போது 1 அதிகாரத்தில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. பார்த்தீங்களா? அவர் வார்த்தை, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னா வெளிச்சம் உண்டாயிற்று. அதனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நம்ம நடக்கணும். வேதம் என்ன சொல்கிறதோ அதன்படி நாம் செய்யணும். வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வேதத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவருடைய வார்த்தையை விட்டு ஒரு நாள் விலகாதீங்க. அவர் வார்த்தை என்ன சொல்கிறதோ அதன்படி நடங்க. இந்த வேத வசனத்தை நீங்கள் தியானிங்க. வேதம் நமக்கு சொத்து. எல்லா சொத்தை பார்க்கிறோம், வேதமே நமக்கு சிறந்த சொத்து. பிரியமானவர்களே, அடுத்தபடியாக தீங்குகள் அங்கே வராமல் தடுப்பதற்கான வழிகள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, அங்கே தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் தீங்கு வராது. பிரியமானவர்களே, யோனா பார்க்கும்போது, யோனா 3 அதிகாரம் 10 பார்க்கும்போது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாப்பட்டு அதை செய்யாதிருந்தார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள். தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாப்பட்டு அதை செய்யாதிருந்தார். பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும்.
அவர்கள் தங்கள் பொல்லாத வழியில் விட்டு திரும்பினாண்டா தேவன் அவர்கள் கிரியைகளை பார்த்து தாம் அவர்கள் செய்வேன் என்று சொல்லி தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதுன்றார். பொல்லாத வழிட்டு மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. இன்னைக்கு மனம் திரும்பு, பாவத்தின் வழிகளை விட்டு மனம் திரும்பு. குடிவெறியின் ஆவி, இன்னைக்கு குடிக்கு அடிமையாக இருக்காங்க, பீடி சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்காங்க, விபச்சாரத்துக்கு அடிமையாக இருக்காங்க, வேசித்தனத்திற்கு அடிமையாக இருக்காங்க. அன்புக்குரியவர்களே, மனம் திரும்புங்க. God has given chance, நல்ல ஒரு சான்ஸ் கொடுக்கிறது. மனம் திரும்புறதுக்கு அருமையான வழிகளை, நேரத்தை கொடுக்கிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும். நீ மனம் திரும்பினா உனக்கு வர வேண்டிய தீங்கு வராது. நிச்சயம் தேவன் உன்னை அழிவுக்கு தப்பிவித்து மீட்டு காப்பார். உன் குடும்பத்தில் தீங்கு வராது. மனம் திரும்பு. 24 மணி நேரம் உன் வீட்டுக்குள்ளே சீரியல் ஓடிக்கொண்டு இருக்கிறதா, சினிமா ஓடிக்கொண்டு இருக்கிறதா? மனம் திரும்பு. கிறிஸ்தவளே, இன்னைக்கு அநேகருடைய வீடுகளில் சினிமாவும் சீரியலும் ஓடிக்கொண்டு இருக்கிறது. மனம் திரும்பு. பிசாசு பயன்படுத்துகிற பாத்திரம்தான் சினிமா சீரியல். மனம் திரும்புங்க. மனம் திரும்பினால் அழிவுக்கு மீட்டு கொள்ளப்படுவீர்கள். மனம் திரும்பினால் ரட்சிக்கப்படுவீர்கள். என்னென்றால் அழிவு வரும், தீங்கு வரும். அடுத்தபடியாக கர்த்தரை எப்பொழுது நம்மோடு இருக்க செய்ய வேண்டும். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். உன் ஆக்கினைகளை, உன் சத்துக்களை, இஸ்ரவேலின் ராஜா கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏதோ உலகத்தின் முடிவு பரிந்தவும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபியுங்க. அந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபியுங்கள். தீங்கு வராது. யாபேஸ் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? 1 நாளாம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதைக்கு என்னை விலக்கி காத்தல் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதே தேவன் அருளினார். தீங்கு வராமல் இருக்குன்னா ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் ஜெபித்து விழித்திரு. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இரு. போகும்போதும் ஜெபி, வரும்போதும் ஜெபி, வீட்டிற்கு வந்த பிறகும் ஜெபி, வீட்டிற்கு விட்டு போகும்போதும் ஜெபி. ஜெபித்து கொண்டே இரு. உன்னுடைய உள்ளம் எப்பொழுதும் ஆண்டவரோடு உறவாடிக்கொண்டே இருக்கட்டும். உள்ள ஆண்டவரோடு எப்பொழுதும் உறவாடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெபித்து கொண்டே இரு. தீங்கு வராது. 1 நாளாம் 15:1-2 அப்பொழுது தேவனுடைய ஓதேசின் குமாரன் அசரியாமில் இறங்கினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவை, யூதா, பென்யமீன் கோத்திரங்கள் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை வெட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அதனால் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கணும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவரும் உங்களை விட்டு விடுவார். விட்டுறாதீங்க. ஆண்டவரை விட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு நாள் ஆண்டவரை விட்டுறாதீங்க. ஏனென்றால் அவர் தெய்வம். காட். ஹீ இஸ் காட். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இனி தீங்கை காணாதிருப்பாய். தீங்கு துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். தீங்கு அணுகாதபடி உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய காணிக்கையினால் தாங்க விரும்பினால் கூகுள் பே மூலமாக எனக்கு அனுப்பலாம்.
மற்றவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி அறிமுகப்படுத்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. என்னுடைய யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா என்னுடைய செய்தி பாடலை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He proves His love. Great is the Lord and worthy of glory, great is the Lord and worthy of praise, great is the Lord. Now lift up your voice, now lift up your voice. Great is the Lord, great is the Lord. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He proves His love. Great are you, Lord, and worthy of glory, great are you, Lord, and worthy of praise, great are you, Lord. Now lift up your voice, now lift up your voice. Great are you, Lord, great are you, Lord. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He proves His love. Great is the Lord and worthy of glory, great is the Lord and worthy of praise, great is the Lord. Now lift up your voice, now lift up your voice. Great is the Lord.